அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ் கொஷின் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னடா வெறும் 10 கொஷின் தானா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த 10 கொஷின் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம் அப்படின்னா, இதுவே ஒரு 3 நிமிஷம்னு எடுத்துக்கோங்களேன். இதே வந்து 30 நிமிஷம் வந்து ஆயிடும். ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகம் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க தோணாது. அதனால டெய்லியும் ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃபோட இது டவுன்லோட் லிங்க் வந்து வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிள்ளி என்பது எந்த அரசை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கிள்ளி அப்படிங்கிறது நம்ம படிச்சிருந்திருப்போம், இந்த 6th புத்தகத்திலே கொடுத்துருந்துருப்பாங்க, சோழர்களை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சேரர்கள், பாண்டியர்கள், மீதி சோழர்கள் இதெல்லாம் பட்டங்கள் மட்டும் பார்த்துடலாம். இந்த சேரர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களோட பட்டம். வானவன், அதுக்கடுத்து ஆதவன், அடுத்து குட்டுவன், அடுத்து இரும்பொறை. நம்மலாம் படிப்போம் இல்லையா, அந்த சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம படிப்போம். நீங்கள் அதை வச்சு கூட அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் சோழர்களது பார்த்துடலாம். சோழர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதில் பார்த்தோமா, இதில் கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சென்னி, அடுத்து செம்பியன், அடுத்து கிள்ளி, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா கிள்ளி, அதுக்கடுத்து வளவன். இதுதான் வந்து சோழர்களது. அதே மாதிரி பாண்டியர்கள், இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது தாங்க, நான் ஒன்றும் வெளியே இருந்தெல்லாம் எழுதலை. சரிங்களா? பாண்டியர்களுக்கு மாறன், அடுத்து தென்னர், அடுத்து வந்து செழியன், அடுத்து வழுதி. அந்த உக்கிர பெருவழுதி அப்படின்லாம் சொல்லி படிப்போம் இல்லையா, நீங்க அதை வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சேரர்களது என்னென்ன வரும்? வானவன், ஆதவன், குட்டுவன், இரும்பொறை. சோழர்களது சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இது ஒரு 2-3 டைம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து மனப்பாடம் ஆயிடும். அதே மாதிரி பாண்டியர்களது மாறன், தென்னர், செழியன், வழுதி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல இந்த சேரர்கள் வந்து, அதாவது அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து வில் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வில் மற்றும் அம்பு. அதே மாதிரி சோழர்களுக்கு புலி வந்து வரும். அதே மாதிரி பாண்டியர்களுக்கு இரட்டை மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இரட்டை மீன் சொன்னாங்க அப்படின்னா இதுவும் வந்து சரியானதுதான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சேரர்களோட தலைநகரம் பார்த்துடலாம். சரியா? தலைநகரம் வந்து அப்படியே 3 சொல்றேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர்களோட தலைநகரம் வந்து வஞ்சி, கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தலைநகரம் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி சோழர்களோட தலைநகரம் வந்து உறையூர், அப்படி இல்லைன்னா புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகார் அப்படிங்கிறது பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்புகார் அப்படிங்கிறது துறைமுகத்துக்கும் வரும், அதே மாதிரி தலைநகரத்துக்கும் வரும். எதுக்கு? இந்த சோழர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாண்டியர்களோட தலைநகரம் எது அப்படின்னா மதுரை. சரிங்க? துறைமுக நகரமும் பார்த்துடலாம். துறைமுக நகரத்தை பொறுத்த வரைக்கும் சேரர்களது பார்க்கணுமா? சேரர்களது வந்து முசிறி, தொண்டி. இதுதான் வந்து துறைமுக நகரம். சரிங்களா? அதே மாதிரி இது காந்தலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு தேவையில்லை. அதே மாதிரி சோழர்களோட துறைமுக நகரம் பூம்புகார். இது ஞாபகம் வச்சுக்கணும், இப்போதான் நம்ம முன்னையே சொன்னது. அதே மாதிரி பாண்டியர்களது கொற்கை. இதுல இந்த பூம்புகார் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூம்புகார் அப்படிங்கிறது எந்த ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம்னு கேட்பாங்க. காவிரி ஆறு. சரிங்களா? அந்த மயிலாடுதுறை இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அதுல அந்த காவிரி ஆறு வந்து கரெக்டா கடல்ல கலக்கக்கூடிய இடம் தான் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி கொற்கை வந்து தாமிரபரணி. இது நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு போதும். அடுத்ததுல நம்ம அரசர்களை பத்தி பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின்ல. அடுத்து சிலம்பன் எந்த நிலத்தின் தலைவன் அப்படின்னு கேட்குறாங்க. சிலம்பன் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தோட தலைவன். சரியா? குறிஞ்சி நிலத்தோட
தலைவன் வந்து யாரை பார்த்துருந்துருப்போம்? குறிஞ்சிக்கு முருகன். சரிங்களா, முருகன். அவரு தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அங்க, சிலம்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, அதுக்கடுத்து முல்லை, முல்லைக்கு திருமால். படிச்சிருப்போம்ல நம்ம தமிழ் புத்தகத்துல, முல்லை. அதுக்கடுத்து முல்லைக்கு வந்து திருமால். மருதம், மருதம் வந்து இந்திரன். அதை அடுத்து நெய்தல், நெய்தலுக்கு வந்து யார் வருவா? வருணன். அதே போல பாலைக்கு வந்து கொற்றவை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இவங்களோட தொழில் இதெல்லாம் நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இதுல முக்கியமானது இந்த உரிபொருள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை நான் மட்டும் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சும்மா நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சிக்கு வந்து புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுல குறிஞ்சிக்கு. அதே மாதிரி முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம்க்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இதெல்லாமே இந்த இதுல வரும், உரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டதுதான். அடுத்து பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல அப்படியே நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தமிழ்ல யூஸ் ஆகும். அது இல்லாம ஜிஎஸ்லயும் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து கூதிர்காலம் அப்படி இல்லைன்னா முன்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முல்லைக்கு கார்காலம். மருதம்க்கு வந்து 6 காலமும் வந்து வரும். இது நம்ம புத்தகத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 காலம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலம் ஒரு டைம் நான் எடுத்துட்டு வரேன், அதுல நம்ம பார்த்துருவோம். அதுக்கடுத்து நெய்தலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 காலம் தான். அதே போல பாலைக்கு இளவேநீர் முதுவேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளவேநீர் முதுவேநீர். இது எல்லாமே என்னல வரும்? பெரும்பொழுதுல வரும். அதே போல சிறும்பொழுது, சிறும்பொழுது வந்து குறிஞ்சிக்கு வந்து யாமம், முல்லைக்கு வந்து மாலை, மருதம்க்கு வைகரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு. சரிங்களா, ஏற்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துருப்போம். ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுலையும் நான் எழுதி கொடுத்துருந்துருப்பேன். ஏற்பாடுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாலை வந்து நண்பகல். சரிங்களா, அவ்வளவுதான். இது வந்து முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பண்டைய பல்லவ மரபினர் டேஸ் பகுதியில் ஆட்சி செய்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. பாலார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முன்ன பார்த்தது தான். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அவங்களோட தலைநகரம்லாம் பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பிளனேஷனே வந்து இதுக்கு போதும். மீதி எதுவுமே தேவையில்லை. அடுத்து போயிடலாம். அடுத்து ஊரன் எந்த நிலத்தின் தலைவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஊரன் அப்படிங்கிறது மருத நிலத்தோட தலைவன். சரிங்களா, மருதம்க்கு யாரு? இந்திரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அவரு தான் வந்து இங்க ஊரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எந்த மொழி பழமையான திராவிட மொழி என்று கூறப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிறது தான் பழமையான திராவிட மொழி. அதே மாதிரி தமிழ் மொழி அப்படிங்கிறது நான் அப்படியே எழுதுறேன் சும்மா ஷார்ட் ஃபார்ம்ல. தமிழ் மொழி அப்படிங்கிறது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் சொல்லியிருந்திருப்பார். இது எதுல படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது இதுல 9வது புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இதுல சோசியல் சயின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, 1999 புறநானூறு இருக்கு இல்லையா, அந்த புறநானூரை முழுசா வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா இவர் தான். சரிங்களா, the 400 Song of Wisdom அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பெருசா வரும் இல்லையா, அதுதான் வந்து மொழிபெயர்த்து வந்திருப்பாரு. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழை வந்து மிகவும் பண்பட்ட மொழி, மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்னா யாருங்க? தமிழே நம்ம பார்த்துருந்துருப்போம், மார்க்ஸ் முல்லர் இருக்கார்ல, அவர் தான் சொல்லியிருந்திருப்பார். மார்க்ஸ் முல்லர். தமிழ் அப்படிங்கிறது தனித்து இயங்கக்கூடியது, எந்த மொழியும் துணை இல்லாம தனித்து இயங்கக்கூடியது அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்னா கால்டுவெல். சரிங்களா, இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தமிழ் அப்படிங்கிறது உலகறிய செய்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கால்டுவெல்ல. ஓகேவா, ஒரு 3-4 இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன்லேயே நான் கொடுத்துருந்துருப்பேன், அதை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன்ல. அடுத்து வேற என்ன சொல்லலாம் தமிழுக்கு அப்படின்னா
இவர் வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ், அதாவது எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். இதுவுமே நீங்கள் சோசியல் புத்தகத்தில் 10ஆவதுல படிச்சிருந்துருப்பீங்க எஃப்டபிள்யூ எல்லிஸை பற்றி. இவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, தென்னிந்திய மொழிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிறது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோட வேறுபட்டது. அதாவது இந்தோ ஆரிய மொழி குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அதோட தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் தான் 1814 புனித ஜார்ஜ் கோட்டையில கல்லூரி அப்படிங்கிறது நிறுவியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கூல் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. அதே போல இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது எப்ப கட்டியிருப்பாங்க அப்படின்னா 1639 தொடங்கி 1644. யார் கட்டுவாங்க? பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவங்க கட்டி இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது போதும். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 6வது கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க. மதுரையில் முதல் சங்கம் வேந்தர் செழியன் என்பவரால் நிறுவப்பட்டது. கூற்று 2, மதுரையில் 3வது சங்கம் காய்ச்சின, அதாவது இந்த கைச்சின அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காய்ச்சின அப்படின்ட்டு வரும் சரிங்களா, காய்ச்சின வழியால் நிறுவப்பட்டது. இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து கரெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நான் அதை வந்து அப்படியே நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதற் சங்கம். முதற் சங்கம் வந்து யாரு ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க, யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா காய்ச்சின வழுதி. இவங்க எல்லாமே வந்து பாண்டிய மன்னர்கள் தாங்க சரியா. காய்ச்சின வழுதியில இருந்து கடுங்கோன் வரைக்கும் இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம முன்னையே பார்த்தோமா அந்த பட்டப்பெயர்கள் வழுதி அப்படின்னு சொல்லிட்டு, யாரோடது? பாண்டியர்களது. இதுதான், இதை வச்சுதான் அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இடம் வந்து கேட்பாங்க. இடம் வந்து தென்மதுரை. தென்மதுரை. இசை நூல்கள் வந்து 2 வந்திருக்கும். ஒன்று முதுநாரை, இது நம்ம தமிழ் படிக்கும்போது படிச்சிருந்திருப்போம். முதுநாரை, முதுகுருகு அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கண நூல்கள் வந்து அகத்தியம் நம்ம சொல்லலாம். இதுல முதற் சங்கத்துல காய்ச்சின வழுதியிலிருந்து கடுங்கோன் வரைக்கும் தென்மதுரை, அதனோட இடம் வந்து தென்மதுரை. இசை நூல்கள் வந்து முதுநாரை, முதுகுருகு, அதுக்கு அடுத்து அகத்தியம். அடுத்து இடைச்சங்கம். இடைச்சங்கம் யார் பண்ணியிருந்திருப்பாங்க? வேண்டேர் செழியன் இருக்காங்கல்ல, வேண்டேர் செழியன்ல இருந்து முடத்திருமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். முடத்திரு மாறன். நம்ம மாறனும் பார்த்தோமா, பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்களது, அதான் இங்க வந்திருக்கு பாருங்க சரியா. அதே போல இடம் வந்து கபாடபுரம். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். இடைச்சங்கத்தோட இடம் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கபாடபுரம். இசை நூல்கள் வந்துச்சா அப்படின்னா 2 நூல்கள் வந்து வந்திருக்கும். மாபுராணம், அதுக்கடுத்து பூத புராணம் அப்படின்னு சொல்லி 2 நூல்கள். அடுத்து இலக்கண நூல்களை பொறுத்த வரைக்கும் அகத்தியம், நம்ம முதல் சங்கத்துல பார்த்த மாதிரி அகத்தியம் அதுலயும் வரும், இதுலயும் வரும். அடுத்து தொல்காப்பியம். இதேதான் வந்து கடை சங்கத்திலையும் வரும். அகத்தியம் தொல்காப்பியம் தான் கடை சங்கத்திலையும். கடை சங்கம் யாரு தொடங்கி இருந்திருப்பாங்க? முடத்திருமாறன்ல இருந்து, அதாவது இவர் சரிங்களா, அந்த மேல பார்த்தோம் இல்லையா, முடத்திருமாறன்ல இருந்து உக்கிர பெருவழுதி வரையும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா இப்போ தற்போதைய மதுரை, அதாவது அங்கதான் வந்து தோற்றம் அடைஞ்சிருக்கும் இந்த கடை சங்கம் அப்படிங்கிறது. இதுல ஏதாச்சும் இசை நூல்கள் இருக்கா அப்படின்னா இதுலயும் 2 இருக்கு. ஒன்று வந்து குற்றிசை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேரிசை. அதே மாதிரி இந்த அகத்தியம் தொல்காப்பியம் இங்க அப்படியே வந்துடும். புரியுதா என்னன்னு? இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இடத்தையும் யார் வந்து தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இடம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து தென்மதுரை, 2வது கபாடபுரம், 3வது தற்போதைய மதுரை. முதல் சங்கம் அப்படிங்கிறது காய்ச்சின வழுதியிலிருந்து கடுங்கோன் வரைக்கும். இடைச்சங்கம் அப்படிங்கிறது வேண்டேர் செழியனிலிருந்து முடத்திருமாறன் வரையும். கடை சங்கம் அப்படிங்கிறது முடத்திருமாறன்லேருந்து உக்கிர பெருவழுதி. இது ஞாபகம் வச்சுக்கணும். நவராத்திரி என்றால் எத்தனை இரவுகள் அப்படின்னு சொல்லி 7வது கேள்வி கேட்குறாங்க. 9 இரவுகள். ஓகே, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்து கன்னட மொழி எந்த மொழி குழுவில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கன்னட மொழி அப்படிங்கிறது எதுலைங்க வரும்? தென் திராவிட மொழி குடும்பத்துல வரும். அப்ப இந்த வட திராவிட மொழி குடும்பத்துல ஒரு 3 இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னா பிராகுயி 1, அதுக்கடுத்து மால்தோ 1, குரூக் 1 சரியா. இந்த 3மே வந்து எதுல வரும்? வட திராவிட மொழி குடும்பத்துல வரும். இந்த 3 மட்டும்தான் இருக்கு, ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து 9வது கேள்வி பாருங்க, தொண்டை மண்டலம் பகுதி தமிழகத்தின் எந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல தொண்டை மண்டலத்தை பத்தி ஒரு சில விஷயம் நம்ம பார்த்தாகணும். சரி, ஓகே, அதுக்குள்ள இந்த ஆன்சரை பார்த்துடலாம். வடகிழக்கு இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் தான் வந்து தொண்டை மண்டல பகுதி வந்து அமைஞ்சிருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது ஃபேமஸா வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பார். யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு படிப்போம்ல, தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவரை ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு பெரிய அரசே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். யாரு அப்படின்னா அந்த பல்லவ அரசு இருக்குல்ல, பல்லவ பேரரசு. அந்த பல்லவ பேரரசே வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்களை யார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர் முதலாம் குலோத்துங்கன்னு சொல்லலாம். முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த தொண்டை மண்டலத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 10வது கேள்வி, இயற்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிளினி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். சரிங்களா, இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும், நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். 4 இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த 4ஐயும் பார்த்துடலாம். ஒன்று வந்து எரித்திரளின் செய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எரித்திரளின் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் இதை அப்படியே ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். சரியா, இது எந்த நூல் அப்படின்னா இது ஒரு கிரேக்க நூல். நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் அப்படியே வரிசையாக நான் எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் எரித்திரளின் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெரிப்ளஸ் எரித்திரன் சி அப்படின்னு, அதில் பெரிப்ளஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். கடல் வழிகாட்டி. இப்போ ப்ளஸ் போடுறோம்ல, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அப்படின்லாம் போடுறோம்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது ஒரு கடல் வழிகாட்டி அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை இதெல்லாமே வந்து குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரர்கள் பாண்டியர்கள் இருக்காங்களா, இவங்க 2 பேரையும் பற்றி அதில் சொல்லியிருந்திருப்பாங்க. சேரர்கள் பாண்டியர்கள், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது எத்தனாவது நூற்றாண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா முதல் நூற்றாண்டு, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இது இந்த எரித்திரளின் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது. இயற்கை வரலாறு பிளினி இருக்கா, அதை நம்ம எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா மூத்த பிளினி அப்படின்னு இவரை வந்து சொல்லுவாங்க. இது எதில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா லத்தீன் மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேலே இங்கே இதில் எரித்திரளின் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ட்டு பார்த்தது கிரேக்க மொழி, இது வந்து லத்தீன் மொழி. சரியா, இது ஒரு பாயிண்ட். அதே போல் இது எதை பற்றி விவரிக்குது அப்படின்னா ரோம் நாடு இருக்கு இல்லையா, அந்த ரோம் நாட்டோட இயற்கை வளம், அதை பற்றி விவரிக்கக்கூடியதாக இருக்குது. ரோம் நாட்டோட இயற்கை வளம் அது ஒன்று. இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா மிளகு வணிகத்தை பற்றி எழுதியிருந்திருப்பார். ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்திருப்பார். என்ன அப்படின்னா இந்த ரோம் நாட்டில் இருந்து இங்கே மிளகு வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ இங்கேருந்து மிளகு வாங்கிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செல்வம், ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாமே மறைமுகமாக இந்தியாவில் வந்து எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மிளகு வந்து இங்கே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு இவர். அது ஒன்று. அதுக்கடுத்து இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு ஒன்று சொல்லியிருந்திருப்பார். என்ன அப்படின்னா வடகிழக்கு ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு பகுதி. சரி, ஆப்பிரிக்காவில் வடகிழக்கு பகுதியில் பக்காரே அப்படிங்கிற ஒரு துறைமுகம் வந்து இருக்கும். சரிங்களா, அந்த பக்காரே துறைமுகத்தில் இருந்து சரியா தென்மேற்கு பருவக்காற்று வந்து வீசுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீசுச்சுன்னா கரெக்டாக 40 நாளில் நம்ம படகு எடுத்தோம்னா, அதாவது கப்பல், அந்த கப்பல் எடுத்தோம் அப்படின்னா இந்தியா வந்து சென்றடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது வந்து முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிளினியோட இயற்கை வரலாறு அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போதும். அடுத்து இந்த தாலமியோட புவியியலை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தாலமியோட புவியியல் இது வந்து முக்கியமானது, இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது செகண்ட் செஞ்சுரி. இது வந்து இங்கே பாருங்க, எரித்திரளின் கடலின் பெரிப்ளஸ், இதுவும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, இதுவும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஆனால் தாலமியோட புவியியல் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டில் நிலவி வந்த புவியியல் அமைப்பு இருக்கு இல்லையா, எதனோட புவியியல் அமைப்பு, ரோம் நாட்டோடது. எல்லாமே ரோமில் தான் அங்கே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ரோமானிய நாட்டோட சாலை வசதி வருவோம். இப்போ பியூட்டிகேரன் அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரோமானிய நாட்டோட சாலை வசதியை பற்றி சொல்லும். நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். ரோமானியத்தோட அந்த புவியியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒன்று, அதை பற்றி சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அதனோட நிலப்படம், சரிங்களா, நிலப்படத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். 3 இடம் வந்து இதில் கொடுத்துருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்குல்ல, அதை வந்து
என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா கபேரிஸ் M4M அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கபேரிஸ் M4M அப்படின்னும். கொர்க்கை நம்ம பார்த்தோம்ல, கொர்க்கை அப்படிங்கிறது எந்த நாட்டோட துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முன்னதான் பார்த்தோம். கொர்க்கொய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியை வந்து கொமாரியா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. முசிறி வந்து முசிறிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த பியூட்டிகேரன் அட்டவணை. இந்த பியூட்டிகேரன் அட்டவணை அப்படிங்கிறது நான் முன்னதான் சொன்ன மாதிரி தான், ரோமானிய பேரரசோட அந்த சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த சாலைகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த பியூட்டிகேரன் அட்டவணை. இதுலேயும் வந்து 2 இடத்த குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஒன்று வந்து இலங்கை தீவு இருக்கு இல்லையா, அந்த இலங்கை தீவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. டாப்ரோபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை யார் எந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பியூட்டிகேரன் அட்டவணையில் சொல்லியிருந்திருப்பாங்க. பியூட்டிகேரன் நிலப்படம், பியூட்டிகேரன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த முசிறி துறைமுகத்தை முசிறிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல தான், இங்கே அதே போல தான் இங்கேயுமே. சரியா? அதுக்கடுத்து இந்த வியன்னா பாப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்த தாள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோமானிய நாட்டுக்கு ஏற்றுமதி வந்து செஞ்சாங்க. ஒரு பெரிய கப்பல், ஹெர்மாபோலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பல் இருக்கும். அதில் இந்த மிளகு, தந்தம், இந்த மாதிரி ஒரு சில பட்டியல்லாம் வந்து அந்த இந்த இந்த தாளில் வந்து இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம லிஸ்ட்டு போடுறோம்ல, இப்போ நம்ம எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போயிட்டு வந்தோம்னா பெரிய லிஸ்ட்டாக ஒன்று வருது இல்லை, அது மாதிரி அன்னைக்கு தேதியில் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்திருக்கு. அதை தான் வந்து வியன்னா பாப்ரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு தான். ஓகேவா? இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த வியன்னா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வியன்னா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட தலைநகரம். அதுதான் வந்து வியன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாப்ரஸ் இந்த தாள் வந்து எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாப்ரஸ் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. சரியா? அதே பகுதியில் பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் இதை வந்து வச்சிருக்காங்க. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாப்ரஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எழுதுறதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எகிப்து இருக்கு இல்லையா, பண்டைய கால எகிப்தில் பாப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணல் இருந்துச்சு. அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட தாள் தான் இந்த வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். இந்த 10 கொஷின் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சுது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் 10ல் இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டாலும் அவ்வளோ தூரம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். சரிங்களா? நம்ம நாளைக்கு அடுத்த 10 கொஷினில் சந்திப்போம். நன்றி.